ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால், நம்ம லாஸ்ட் வீக் வந்து நமக்கு ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட்டோட வின்னர் வந்து யார் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து நம்ம ஃபிஷஸ் வந்து டெலிவரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேக் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். பட் போன தடவை வந்து நம்ம 2 வின்னர் செலக்ட் பண்ணோம். பட் என்னன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அதை ரிசீவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மண்டே வந்து நம்ம கொரியர் பண்ணிக்குவோம். ஸோ டியூஸ்டே அவங்களுக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கொரியர் பண்ணுறோம். அதே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபிஷஸ் ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுவுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இருக்கும், பட் இந்த தடவை கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மாதிரி ஃப்ரீயாக ஃபிஷ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷஸ் நேம் மட்டும் இது பண்ணால் போதும். நம்ம அதுலேருந்து பாட்டு நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு ஃப்ரைடே வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம ஃபிஷஸ் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம புதுசாக வந்திருக்கு கப்பி ஸ்டாக்கு. கப்பீஸ் எல்லாமே பேரண்ட் சைஸில் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதான் நம்ம புதுசாக வந்திருக்க ஸ்டாக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கப்பீஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்து. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்தது வந்து நம்ம காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எடுக்கவே இல்லை. பட் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ இது போக வந்து நம்ம மாலி இருக்குது. மாலி எல்லாமே ஜஸ்ட் 5 ரூபீஸ் இருக்குது, 10 ரூபீஸ் இருக்குது. சின்ன சின்ன மாலிஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு சைஸ் படுத்திக்கிற மாதிரி இருக்கும். தென் பிறகு நம்மகிட்ட ரோசி பார்ப் இருக்குது. ஸோ ஓகே தான். நமக்கு இந்த தடவை ஓரளவுக்கு நம்ம ஃபிஷஸ் எடுக்காட்டினாலும் இந்த தடவை ஓகேவாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தட் வந்து மாலிஸ்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே வந்து பேரண்ட் ஸ்டாக்கு. கலர்ஸும் சூப்பராக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு சைஸ்லாம் பெருசாகவே வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையாக எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸ்டாக் எந்த லெவலில் இருக்குது. மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து மாலிஸில் வந்து ரெண்டு சைஸுமே நம்மகிட்ட கிடைக்கும். சின்னதும் கிடைக்கும், பெருசும் கிடைக்கும். ஸோ வந்து மாலியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போயுமே நல்லா தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம்னா நம்மகிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற வந்து டெட்ராஸ் இருக்குது. தென் வந்து டைகர் எல்லாமே பேரண்ட் சைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குரூப்பாக இருக்குன்னு பார்த்தா தெரியும். டைகர் எப்பயுமே வந்து அது ஸ்கூலிங் ஃபிஷ் எல்லாமே குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இப்போ டேங்க்கில் பார்க்கவே அழகாக இருக்கும். தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் டைகர்ஸும் இருக்குது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போக வந்து நம்மகிட்ட கோல்டு ஃபிஷஸ் வந்துருக்கு. கோல்டு ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, காலி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ ஏதாவது ஸ்டாக் எடுக்கிறதுனால தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டோம். ஸோ ஸ்டாக் எடுத்தாச்சு. ஸோ தென் வந்து ஓகே தான். ஸோ ஓரளவுக்கு எடுத்துட்டோம். தென் வந்து நம்மகிட்ட கொய் ஃபிஷஸ் எடுத்திருக்கோம். கொய் ஃபிஷ்ஷும் சூப்பராக இருக்குது. கலர்ஸ் நல்லா ஒரு இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது கலர்ஸ். நல்லா அந்த இதுலேயே வந்து நார்மல் கொய்யும் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை கொய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவுமே மிக்சிங்காக இருக்குது. அதுவும் சூப்பராக வந்திருக்கு இந்த டைம் பார்க்க. ஸோ தென் வந்து எல்லாமே பலூன் மாலி இருக்குது. பார்த்தாலே தெரியும் பலூன் மாலி எவ்வளோ வயிறுலாம் நல்லா பல்ஜாக இருக்குன்னு தெரியும். ஸோ நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இது வேணாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிவ் அவேயில் ஃப்ரீயாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணால் போதும். நான் வந்து மாலியா கப்பியான்னு கேட்டதுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். ஸோ வந்து நமக்கு உங்களுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க சாய்ஸு. இந்த வாரம் ஜெயிக்காட்டினாலும் நீங்கள் அடுத்த வாரம் ஜெயிக்கலாம். அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டில் போட்டிருக்க நம்மளோட கப்பி செட்டப் மட்டும் நம்ம வீட்டில் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட இருக்கிற குட்டி எல்லாத்தையுமே இதில் போட்டிருந்தோம். பட் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓரளவு சைஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தா தெரியும் 2 குட்டீஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ளேயே ஏதோ ஒன்று குட்டி போட்டிருக்கு போல் அந்த சைஸ் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். இதோட சைஸ் பெருசாக வச்சுனாலுமே நம்ம வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நம்ம சேல்ஸுக்கு வந்துடுவாங்க. தென் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து நம்மகிட்ட பிளாக் மட்டும் இருக்குது. ஸோ பார்ப்போம். அது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஜஸ்ட் நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா ஃபிஷஸ்ஸு. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க கப்பி தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த கிவ் அவே வின்னருக்கு. ஸோ வந்து ஃபீமேல் வந்து நல்லா பெருசாக இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேக்கிங் பிடிச்சி பார்க்கலாம். எப்போயுமே டபுள் பேக்கிங் பண்ணுறது நல்லது. ஏன்னா சப்போஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அடுத்து வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த கவர் போட்டு பேக் பண்ணி இதுக்கு அடுத்து இன்னொரு கவர் போட்டு மேலே வந்து நம்ம கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதான் நம்ம பிளானு. அப்படியே நம்ம டபுள் கவர் போட்டு பேக் பண்ணிட்டோம்னா அது லீக்கேஜ் ஆனாலும் கவருக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில் வராது. ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. தென் வந்து இப்போ நமக்கு இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பேக் பண்ணிட்டோம். தென் வந்து நம்ம இதுக்குன்னே பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்ம அப்படியே கொரியர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து கொரியர் கவர் மாதிரி போட்டு நம்ம வந்து சீல் பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்ம வீடியோ. பட் ஆக்சுவலாக உள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் தான் வீடியோ வச்சுருக்கோம். ஸோ வீடியோ பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். தென் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து நமக்கு கீழே வந்து வீடியோ கீழே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிஷஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியானதான். ஜஸ்ட் வீடியோ பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எந்த வித நமக்கு வந்து கேஷ் இதெல்லாம் கிடையாது. ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. நம்ம கொரியர் சார்ஜும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.